வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். வாழ்க்கையில 1008 பிரச்சனை இருந்தாலும் இந்த 2 மாசம் நம்மள ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு ஈவென்ட் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ஜோ டேனியல் டேனிஷ் மேனியா ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் ப்ரோ. ஹாய் ஹாய். நம்ம வந்து எதுக்காக ஜாயின் பண்ணிருக்கோம்னா சிஎஸ்கே vs மும்பை மேட்ச் ரிவ்யூ பத்தி ஜாயின் பண்ணிருக்கோம். வெங்கட் சொல்லுங்க, மேட்ச் எப்படி போச்சு? முதல்ல நீங்க ஒன்று சொன்னீங்களா 2 மாசம் நல்லா ரிலாக்ஸா போகும்னு. அது யாருக்கு தெரியுமா ரிலாக்ஸா போகும்? ஃபுல் இயர் கிரிக்கெட் பார்த்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பாக்குறவங்க தான் ரிலாக்ஸா போகும். ஐபிஎல் மட்டும் பார்த்துட்டு சிஎஸ்கே மட்டும் ஃபாலோ பண்றவனுக்கு இந்த 2 மாசம் கப் அடிக்கலன்னா ஆர்சிபி கிட்ட போய் தோத்தோம்னான்ட்டு நமக்கு பல டென்ஷன் இருக்கு. நீங்க பாட்டு ரிலாக்ஸா சொல்லிடாதீங்க. ஓகே, நம்ம இல்ல இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்டா வந்து டேனிஷ் மேனியா வந்திருக்காரு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்க எந்த அளவுக்கு கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுவீங்க? என்ன உங்களுக்கு ஃபேவரட் டீம்? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பேப்பர்னா 2007ல இருந்து நான் தெரிஞ்சு கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தா நினைக்கிறேன். இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப் அப்போ ஒரு மேட்ச் போயிட்டு 2007 செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஒரே நிமிஷம் இருங்க. 7 வயசு ப்ரோ. உங்களுக்கு 2000 பானா நீங்க? ஆமாமா, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சேன். ஒரு நிமிஷம், நீங்க ஏதாச்சும் கோலி ஃபேனா இல்ல? இல்ல நான் ரெய்னா ஃபேன். லெவல்ல நீங்க ரெய்னா ஃபேன் சொன்னீங்க. கோலி ஃபேன் சொல்லிருந்தீங்கன்னா கேக்கலையா ப்ரோ, நீ இருங்க கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ரெய்னாவோட ரெய்னா ஏரா இல்ல. அப்போ அந்த காலத்துல வந்து கேட்டீங்கன்னா கங்குலி, யுவராஜ் சிங் ஃபேன்ஸ் எல்லாம் சிங்கிள் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். 2015 to 2019 அந்த டைம் வரைக்கும் நான் பாத்துட்டு இருந்தேன். பட் ரெய்னா எப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஆஃப் ஆனாரோ அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி வாழ்க்கையும் பிஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரைனிங், என்னோட லைஃப், என்னோட கரியர்னு போனதுனால அவ்வளோ ஃபோக்கஸும் பண்ண முடியல. ஃபிட்னஸ் உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. லைக் எப்படி இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸா மாறினீங்க? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஃபிட்னஸ்க்குள்ள வந்தேன்னா, நான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஒபீஸ் கிட். நானு சின்ன வயசுல இருந்து ஒபீஸா தான் இருந்தேன். ரொம்ப நாளா வெயிட் லாஸ் பண்ணாதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் இருந்தது. விட்டமின் டி ரொம்ப கம்மி. அதனால எனக்கு என்னோட ரைட் லெக்கே வந்து பாத்தீங்கன்னா போ லெக்கா இருக்கும், வளைஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். அதனாலே நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஒபீஸ் கிட்டாவே இருந்தேன். ஸோ தெரிஞ்சு 13 வயசுல இருந்து வெயிட் குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏஜ் ஆஃப் 19ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்ல பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு அனலைஸ் பண்ணி அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் ஃபிட்னஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். நான் சர்டிபிகேஷன் பண்ணேன். அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ண ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் படிச்சதை வச்சு மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா லிமிட்டடா கொஞ்சம் பேருக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்படிதான். அப்புறம் அதே கண்டென்ட்ல போடணும்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கு. எங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. எல்லா டைம் உங்களை எப்படி பார்த்தேன்னு சொல்றேன். இருங்க அதான் மெயினான மேட்டர். நீங்க ஒரு நாள் போட்டு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கிழிச்சு வச்சிருந்தீங்க. ஏதோ ஒரு கண்டென்ட்ல ரொம்ப ராவா பேசியிருந்தீங்க, அன்ஃபில்டர்டா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறவங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணவும் பிடிக்கும். ஸோ அதனாலதான் நானே வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நீங்க ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஆனா நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். எனக்கே தெரியும். ஆக்சுவலி இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, எல்லா இங்கேயே வந்து நிறைய பேர் கரெக்டான கண்டென்ட் இல்லாம ரொம்ப இதுவாதான் கண்டென்ட் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி கேட்கறது எனக்கு அவ்வளோ பர்சனலா பிடிக்காது அண்ட் பயம் எனக்கு. அதான் பேசிக்கா நீங்க சொல்றப்ப லைக் அவுட் ஆஃப் ஃபிட்னஸ்னா நீங்க வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் அவாய்ட் பண்ற. அதுதான் உண்மை. நீங்க கான்ஃப்ளிக்ட்ஸ் அவாய்ட் பண்றீங்கன்னா தப்பான சேனலுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கமெண்ட்ஸுக்கு இது வந்துரும், கோலி தாரா பாப், இது எல்லாமே. உங்களோட ஃபேவரட் டீம் எது ப்ரோ? என் ஃபேவரட் டீம் நல்லா ஆடுற எந்த டீமா, நல்லா விளையாடுற பிளேயர் யாரா இருந்தாலும் ஃபேவரட் தான் ப்ரோ. தேர் இஸ் நோ நியூட்ரல் கிரவுண்ட். ஏதோ ஒரு டீம் இருக்கும். சொல்லுங்க லைக் சிஎஸ்கே பிடிக்கும். சிஎஸ்கே பிடிக்கும். ஓகே. கான்ஃப்ளிக்ட் எப்படி அவாய்ட் பண்றது பாருங்க. கரெக்ட்டா? இல்ல நீ டி-ஷர்ட் போட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன டீம் பிடிக்குறேன்னு யோ எம்ஐ சிஎஸ்கே ரிவ்யூ கூட்டி வந்துட்டு அவரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல நேத்து பேசிக்கலி என்னன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா சிஎஸ்கே பிளேட் ஃபார் இட்ஸ் அட்வான்டேஜ். அதாவது சேப்பாக்குன்னு ஒரு டீம் எடுத்திருக்காங்க. அந்த டீமை கரெக்டா சேப்பாக்ல யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் பத்தி போறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ரகானியை பத்தி நான் நல்லா நாக்க போடுங்கிற மாதிரி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பேட்டிங் திரும்ப வருது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா ஆக்சருக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி சொல்லிக்கலாம், ஐயா எனக்கு பேட்டிங் திரும்ப வருது, என்னை எடுங்க அப்படின்னு. அன்சோல்டா போயிருந்தான். அழகா எடுத்திருந்தா நம்மளுக்கு பெரிய பேட்டிங் ஓட்டையை அடைச்சிருந்துக்கலாம். ஸோ அது நேற்று கேகேஆர் முந்தா நேற்று கேகேஆர் மேட்ச் பாக்குறப்ப ரொம்பவே ஒரு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் பேசிக்கலி கோயிங் இன் டு திஸ் மேட்ச் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் ஸ்டார்ட் வித் நூர்.
நூறுக்கு வந்து இந்த ஆக்ஷன் அப்ப ஃபிளெமிங் வந்து இந்த 10 விரல் காமிச்சார்ல, லைக் அது வந்து லைக் எனக்கு வந்து ஏன் ஃபிளெமிங்க்கு வெறும் 10 விரல் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா லைக் நிஜமாவே ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா போட்டாரு. 4 விக்கெட்டு, ஒரு சைட்ல வந்து ரன்னே போகக்கூடாத மாதிரி சூப்பரா ஸ்பின் சோக் போட்டாப்ல. லாங் டைம், அதாவது லாஸ்ட் இயர் கெய்க்வாடோட அந்த கேப்டன்சி வெறும் இந்த பேஸ் டிபெண்டன்சில இருந்து வெளியே வந்து சேப்பாக்னா இதுதான் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவரு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணாரு. ஸோ அண்ட் நீங்க சொல்லுங்க வெங்கட், பவுலிங் அட்டாக் எப்படி இருந்துச்சு சிஎஸ்கேவோட? பவுலிங் அட்டாக்லாம் பத்தி பேச முன்னாடி சிஎஸ்கே வந்து சேப்பாக்காக பிச் எடுத்தாங்க, ஸ்பின் அட்டாக் அதெல்லாம் சொல்றீங்களா? அதான் அந்த மீம் நேற்று மேட்ச் பார்க்கும்போது அந்த ஒரு மீம் தான். ஸ்பின் பவுலிங் அஸ்வின் எடுத்தோமா எடுத்தாச்சு, 100 எடுத்தோமா எடுத்தாச்சு, இவன் எடுத்தாச்சு. அப்ப நம்ம டீம்ல ஸ்பின் ஆடுறதுக்கு பேட்டிங் எடுக்கணுமே, ஐயோ அதை மறந்துட்டேன். பேசிக்கலி நம்ம டீம்ல ஸ்பின் ஆடுறதுக்கு யாருமே இல்ல. அதாவது மொத்தமா இருக்கிற 7 பேர் இறங்கினானுங்களா, அதுல ஒரு 2-3 பேர் தான் ஸ்பின் ஆடுவானுங்க. எல்லாரும் தடவிட்டு இருந்தானுங்க நேற்றுக்கு ஃபுல்லா. அதை பார்த்ததுல இருந்தே எனக்கு அப்படியே அடுத்த ஆர்சிபி மேட்ச் நினைச்சு கொஞ்சம் அல்லு. இல்ல, நம்மளோட பேட்டிங் ஓட்டையை பத்தி கடைசியா பேசுவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நல்லதை சொல்லிடுவோம், அப்புறம் பேட்டிங் ஓட்டையை பத்தி கடைசியா பேசுவோம். இல்ல நல்லது பத்தி சொல்லணும்னா இன்னொரு கிரிட்டிசிசம் தான் இருக்கு எனக்கு. இந்த மும்பை வந்து 2018 ஓபனர் மேட்ச்ல இந்த மயங்க் மார்க்கண்டேன்னு ஒருத்தன் கூட்டு வருவானுங்க, எவனே தெரியாது, வந்து சொலட்டி அடிச்சு ஒரு 4 விக்கெட் எடுத்து முடிச்சு விட்டுருவான். ஜஸ்ட் மிஸ் அந்த மேட்ச் புடிங்கிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி புதுசா ஒரு ஆளை இறக்கி அவன் வந்து 100 அளவுக்கு போடலனாலுமே ஓரளவு ஹி பவுல்டுன்னு வச்சுக்கலாமே. சோ இப்போ 100 அஸ்வின் 2 பேர் சேர்ந்து நம்ம 20 crore செலவு பண்ணிருக்கோம் சேப்பாக்கு காண்டி. நான் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. மும்பையோட ஸ்கவுட்டிங்கை யாராலுமே அடிச்சுக்க முடியாது ப்ரோ. நீங்க இப்ப பாருங்களேன், நீங்க வீட்டுல போயிட்டு சும்மா செவுத்துல பந்து போடுங்களேன், நல்லா திரும்புதுன்னு மும்பை வந்து கழுத்தை பிடிச்சிருவான், வாடா டீமுக்கு வாடா டே இழுத்துட்டு போயிடும். அவன் ஸ்கவுட்டிங் நம்ம நம்பவே முடியாது ப்ரோ. எப்பயுமே அப்படிதான் ப்ரோ. கிரியேட்டட் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸை கீழ இருந்து கொண்டு வந்து வேற வந்து ஆக்கிறோம். நீங்க சொல்றீங்களா விக்னேஷ் புத்தூர் நல்லா போட்டார்ல, அவரு வந்து சிஎஸ்கே எடுத்திருந்தாலும் பெஞ்ச் தான் வார்ம் பண்ணிட்டு இருந்துடும், சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அகைன் நான் நேத்து இன்னொரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். ஒரு பிரேவ் கால் என்னன்னா, இந்த நம்மளோட தொட்டு பாரம்பரியம் எப்பயும் பேக்கிங் அப் த சேம் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப ரச்சின் இன்ஸ்டெட் ஆஃப் கான்வே அண்ட் நேதன் எலிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பத்திரனா வாஸ் a very brave call கன்சிடரிங் த கரண்ட் ஃபார்ம். ஏன்னா பத்திரனா வந்து அவரோட பவுலிங் ஆக்ஷன் மாத்திட்டாரு. ஸோ அவர் வந்து இப்போ எங்க போனாலும் தர்மடி வாங்குறாப்ல. கான்வே இஸ் ரியலி இன் அ பேட் ஃபார்ம். ரச்சின் வந்து ரெட் ஹாட் ஃபார்ம்ல நல்லா இருக்காரு. உடனே அவர் ஆட வச்சது இது எல்லாமே வந்து ஐ திங்க் it should be a decision taken by Gaikwad. Gaikwad, ஏன்னா தோனி சேர்ந்துருந்தா ப்ராப்ளி இந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்களான்னு ரொம்ப டவுட் தான். ஸோ கெய்க்வாடோட அந்த ஒரு பிரேவ் டெசிஷனாக தான் நான் இது பார்க்குறேன். அண்ட் இட் ஒர்க் இன் சிஎஸ்கேஸ் ஃபேவர். ஏன்னா லைக் பத்திரனா ஐ திங்க் டெத் நல்லா போடுவார். பட் நேத்தன் எலிஸ் கேன் பி அ டீசன்ட் பவுலர். நான் வந்து சூப்பர் பவுலரு ஜாஸ் ஹேசல்வுட் அளவுக்கு போடுவார் அப்படின்லாம் சொல்ல வரல. நேத்தன் எலிஸ் வந்து எப்பயுமே ஒரு டீசன்ட் பவுலிங் போடுவார். அப்பப்ப நேதன் எலிஸ் நான் கவனிச்சிருக்கு என்னன்னா, இந்த டெத்துல சில டைம் அடி வாங்கிடுவாப்ல, அதுவும் ரொம்ப அடி வாங்க மாட்டாரு. போயிட்டு இவன மாதிரிலாம் கிறிஸ் ஜோர்டன் மாதிரிலாம் நம்ம தேசு மாதிரிலாம் அடி வாங்க மாட்டாரு. டீம் செலக்ஷன்ல சேஞ்ச் பண்ணது டெஃபினெட்லி ஐ ஆல்சோ திங்க் இட்ஸ் குட். இந்த ரச்சின் எடுத்தது வந்து நான் வந்து ஒரு 15th ஓவர் வரைக்கும் என்னடா அவன் பண்ணிட்டு இருக்கான், லைக் ஆங்கர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தான் 15th ஓவர் வரைக்கும், வேற எதுவுமே பண்ணல அவன். பட் ஆனா அவன் கடைசியா ஃபினிஷ் பண்ணக்கு அப்புறம் லைக் he justified picking himன்ற மாதிரி தான் இருந்தது. ப்ரோ இல்ல ப்ரோ, ரச்சின் செம்ம தெளிவு ப்ரோ. நேத்து வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும்னா ரச்சினுக்கே கொடுக்கலாம். 100 ஏன் தெரியுங்களா, ரச்சின் வந்து அவன் 3 6 தேவைப்பட்டப்ப 3 6 பளிச்சுன்னு வச்சுட்டான் தெரியுங்களா. he could have accelerated any time he wanted. அவனுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு நேத்து பவுலிங். அவன் என்ன தெரியுங்களா, மேட்சை முடிக்கணுங்கிறதுல தெளிவா இருந்துட்டான். நான் ஸ்டே பண்றேன், வரவன் வேணா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் தெளிவா இருந்துட்டான். சூப்பரா ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணான் ப்ரோ. அதுவும் நான் வந்து இந்த மாதிரி டைம்ல தான் ஜட்டு வந்து சின்ன இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்கலாம். பட் ஜட்டுலாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் ப்ரோ. ஜட்டு வந்தானேங்களேன், அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, மும்பை சைடா சென்னையானுங்கிறப்ப அப்படியே ஒரு ஸ்பாஞ்சு போட்டு அந்த ப்ரெஷரை உறிஞ்சிருவான் ப்ரோ. ரிஸ்க் எடுக்க மாட்டான் ஜட்டு, பெரிய ஷாட்ஸ் போக மாட்டான். அங்க இங்கன்னு சிங்கிள் லைட்டா ரொட்டேட் பண்ணுவோம். ஒரு 5-10 நிமிஷம் ஜட்டு இருந்தானேங்களேன், இந்த க்ளோஸ் கேம்ஸ்ல எல்லாம் வந்து அப்படியே ப்ரெஷரை ஸ்லோவா அப்சர்வ் பண்ணி எடுத்துருவாரு. அது ஜட்டுவோட எப்பயுமே நிறைய மேட்ச் வந்து இது அன்நோட்டிஸ்டா போகும். இன்னைக்கு பாருங்க, ஜட்டு பேட்டிங் எஃபர்ட் பத்தி பெருசா யாரும் பேச மாட்டாங்க. பட் அவர் வந்து அழகா நீட்டா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி அந்த டார்கெட்டோட அந்த இதை கிட்ட கொண்டு. ரச்சின் ஆனது ஒரு கிளாஸ் இன்னிங்ஸ், சீரியஸ்லி வெரி கிளாஸ் இன்னிங்ஸ். கெய்க்வாடை விட என்ன கேட்டா ரச்சின் தான் வந்து பெட்டர் இன்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. பட் கடைசியில அந்த 3 6 மேட்ச் முடிச்சிட்டான். அது வரைக்கும் எல்லாரும் தடவுறானுங்க, இவன் கரெக்டா வந்து ஒரு 3 6 அடிச்சா மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதாவது இன்னொன்னு கெய்க்வாட், ஸ்பீக்கிங் அபவுட் கெய்க்வாட், நேத்து வந்து
சூப்பரான இன்னிங்ஸ் ப்ரோ. போல்ட் வந்து பட்டார் பட்டான்னு செஞ்சு விட்டான். அதுவும் அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல தூக்கி ஒரு 6 விட்டான் பாத்தீங்களா, அதெல்லாம் பயங்கர கிளாஸ் ப்ரோ. சும்மா அப்படியே வச்சா அது பாட்டு போய் விழுவுது. ராகுல் சொல்லுங்க ஏதாச்சும். ரொம்ப எப்பயுமே டைல்ஸ் வழக்கம் போல அந்த 4வது டைல் ஃபில் பண்றதுக்காக தான் நீ கூப்பிட்டேன். பேசுங்க. என்ன ப்ரோ தீபக் சஹர் பத்தி என்ன நினைக்கிறீங்க ராகுல்? தீபக் சகார் பத்தி கடைசியா வந்தான். பட் அவன் பெருசா அடிக்க மாட்டான்னு நினைச்சேன். எப்பயும் போல 2-3 6 அடிச்சான். ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. டேனியல் ப்ரோ, தீபக் சஹர் வந்து இப்ப சிஎஸ்கேல இருந்து போயிட்டு நம்மளே திரும்ப அடிக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தீபக் சார் நல்ல பிளேயர் தான் ப்ரோ. அவர் வந்து லைன் லென்த் எல்லாம் புடிச்சாருன்னா சம்டைம்ஸ் நியூ பால்ல சூப்பராகவும் போடுவாரு. ஆனா பேட்டிங் நேத்து வந்து சிஎஸ்கேக்கும் எனக்கு தெரிஞ்சு ரேரான அக்கேஷன்ல ஆடி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறாரு. ரேர் அக்கேஷன்ல அடிச்சு கொடுத்துருக்காரு. அவன் ரேர் அக்கேஷன் தான் ப்ரோ டீம்லயே ஆடுவான். மத்த நேரம் பெட்ல தான் இருப்பான். ஆமா ஆமா. லைக் சிஎஸ்கேக்கும் லைக் 2-3 மேட்ச் நல்லாவே ப்ளே பண்ணி as a player தீபக் சார் சூப்பர் பிளேயர் ப்ரோ. சரியான ஆல்ரவுண்டர். ஆனா என்ன தெரியுங்களா, காசை வாங்கிட்டு போயிருவான். என்சிஏல போய் படுத்துக்குவான். 14 கோடி. அந்த பும்ராவே வந்து பொச்சல சிரிச்சாங்க ஒரு டைம் ஸ்டோரி போட்டு இவனை எடுத்ததுக்கு. 14 கோடியோ 16 கோடியோ எல்லாரும் சிரிச்சப்ப சிஎஸ்கே எடுத்தாங்க. ஆனா நேத்து ஓவர் அக்ரஷன் காட்டுறான் ப்ரோ நம்மகிட்டயே வந்து. அது பார்த்தேன். கடைசியா முடிச்சுட்டு போகும்போது கூட தோனி அந்த பேட்டை வச்சு இது பண்றோம். பட் இவன் அப்படியே கொஞ்சம் வெளப்பாதான் இவங்களை யாரும் போய் பாப்பா அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது மூலமா நான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தப்ப அவன் இது பண்ணது பார்த்து அக்ரஷன். இல்ல அதுதான் எனக்கு என்ன பிரச்சனைனா, நீ ஆடு நல்லா ஆடு எடுவி ஓகே, நீ போற அந்த டீம் உண்மையா இரு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா அந்த 14 கோடியை கொடுத்துட்டு என்ன வேணா பண்ணு. வெட்டிலேயே படுத்திருந்தா கை கால் உனக்கு இப்ப மட்டும் வேலை செய்தாங்கிறதே எனக்கு காண்டு. எனக்கு வந்து சாண்ட்னர் அடிச்சிருந்தா கூட நீ எல்லாம் சிஎஸ்கே அடிச்சே தீர்ணும்னு எனக்கு தோணும். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கு சிஎஸ்கே. சும்மா எடுத்து வருஷம் எடுத்து அவனுக்கு சும்மா உட்கார வச்சிருப்பாங்க. சாண்ட்னர் அடிச்சிருந்தா நான் ஜாலியா இருந்திருப்பேன். இவன் எது பண்ணாலும் எனக்கு எரிச்சலா. அவன் போயிட்டு பிளேயிங் லெவல்ல இருந்தாலே எனக்கு காண்டா இருக்கு ப்ரோ. பட் என்னன்னா மும்பை ஃபேன்ஸுக்கும் நான் சொல்ல போறது என்னன்னா, இதுல இருந்து நீங்க அவனை நம்பாதீங்க. அதாவது இது வந்து எப்படின்னா அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுமாங்க. அந்த மாதிரிதான் தலைவன் 2-3 மேட்ச் தான் இப்படி தொடைய பிடிச்சிட்டு நின்றுவான். சொல்லுங்க ப்ரோ, வேற என்ன கதை? வேற என்ன ப்ரோ, இவனுங்க அந்த டீம் பேட்டிங் லைனப்ல ஒரு 2 பேர் தவிர மித்த எல்லாரும் நேத்து தடவுனதை பார்த்து எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிச்சிட்டு இருந்தது. ஃபுல்லா சோக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல தலை தடவுனது 2 பால் இருங்க. அந்த ஓவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அது பவுலர் யாரு, அதாவது மும்பைல வந்து ஹர்திக் பாண்டியா ஆடல, பும்ரா ஆடல, ஓகேவா? போடுறது நமன்தீப். ரெக்வயர்ட் ரன் ரேட் வந்து லெஸ் தேன் 6 ரன்ஸ் பெர் ஓவர்ல இருக்கு. அவங்க போடுற 19வது ஓவர்ல 2 ரன் அடிச்சுட்டு 5 டாட் வைக்கிறானுங்க. அதுல ஒரு ரன் அவுட் வேற. 5 டாட் 19வது ஓவர்ல வெக்கமெல்லாம் 5 டாட். இல்ல தலை வேற வந்து 2 டாட். டேய் ஏன்டா இப்படி ஜாலியா இருக்கு பாத்தீங்களா? தலை அது சிங்கிள் ரொட்டேட் பண்ணவே ட்ரை பண்ணல பாத்தீங்களா? மேபி விக்கெட் ஷூட்டிங்ல பிரஷர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல ப்ரோ. அது தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வின்னிங் எப்படியும் 6 பாலுக்கு ஏதோ 4 ரன்கள் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். 7 பால் பேசிக்கலி என்னன்னா அந்த 2 பால் 2 சிங்கிள் ரொட்டேட் பண்ணலாம் 2 பேரும். இல்ல அதாவது அந்த 19th ஓவர்ல இந்த 5 பால் டாட் வைக்கிறதுக்கு பதிலா 4 சிங்கிள் எடுத்துனா மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆமா ஆமா, அந்த ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சு. எவனு நமன்தீர் ப்ரோ பும்ரா பவுலிங் போட்டா நான் ஒத்துக்கேன். ஓகே, பும்ரா பவுலிங்ல நீங்க 5 டாட் வச்சிட்டீங்க. ஓகே, பேட்டிங் ஆர்டரே கொஞ்சம் கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து தீபக் கூட எந்த அளவுக்கு தெரியல. எனக்கு கேட்டா தீபக் கூட பதிலா விஜய் சங்கரே ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அதான் மெயின். விஜய் சங்கர் எடுக்கலாம். தீபக் கூட இருக்கு போல விஜய் சங்கர் தாராளமா எடுக்கலாம் ப்ரோ. விஜய் சங்கர் பழைய விஜய் சங்கர் ஒரு அந்த அம்பத்தி ராயுடு சண்டை போட்டுட்டு இருந்தாரு, அந்த விஜய் சங்கர்ல இப்ப கொஞ்சம் டீசென்டாவே அவர் பிளே பண்றாரு. விஜய் சங்கர் தாராளமா ட்ரை பண்ணலாம். எனக்கு இன்னொன்னு ரொம்ப எனக்கு பிரச்சனையா இருக்குதுன்னா, இந்த சாம் கரன் எனக்கு நிறைய பேர் தெரியல. அவன்லாம் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப அதாவது இங்கிலாந்துங்கிறதே ஒரு ஊம டீம். அந்த ஊம டீம்ல இவனை வெளியே எடுத்துட்டாங்க. அதையும் மீறி சிஎஸ்கே எடுத்திருக்காங்கன்னா என்ன கதைன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஓவர்சீஸ் ஸ்லாட்ல இருக்கான். அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு ஜேமி ஓவர்டன் நான் பெரிய பிளேயர் நான் சொல்ல வரல இவன், பட் இதுக்கு டீசென்டா ஆடுவான். ஜேமி ஓவர்டன் பயங்கரமான ஹிட்டர். இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற பாயிண்ட் அப்படி எல்லாம் கூட யோசிக்க வேணாம். சாம் கரன் இஸ் யூஸ்லெஸ் இன் சேப்பாக் ஹானஸ்ட்லி. எனக்கு ஆமா பேசும் தான் போடுறாரு. எனக்கு இன்னொன்னு அந்த சாம் கரனை பார்த்தாலே எனக்கு எது தெரியுமா ப்ரோ ஞாபகம் வரும், ஒரு சீசன் சம்மண்டி வாங்குவோம். அது என்ன 2020 கேதார் ஜாதவ் தலைவர் இருந்தாரு. எனக்கு சாம் கரன் பார்த்தாலே அந்த சீசன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த டீம் அந்த சீசன் ஃபுல்லா ஓவர் டிபெண்டன்ட் ஆன் சாம் கரன். பேட்டிங்கே இவனை ஓப்பனிங்லாம் இறக்கி விடுவாங்க, பவுலிங் எதுவுமே மற்ற பிளேயர் யாருமே ஆட மாட்டாங்க. அவனை பார்த்தாலே எனக்கு அந்த சீசன் தான் ஞாபகம் வரும். சொல்றதுல பேசிக்கலி டீம்ல எக்கச்சக்க ஹோல்ஸ் இருக்கு. லைக் வி ஆர் நாட் அ செட் டீம் அட் ஆல். லைக்
எக்ஸப்ட் கைக்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா எவனுமே வந்து கான்பிடென்டாவே இல்லை நேற்றுக்கு. ஒரு மாதிரி ஸ்கிராட்சியான இன்னிங்ஸ் தான், எல்லாமே ஒரு ஸ்கிராட்சியான இன்னிங்ஸ் தான். அண்ட் பவுலிங் ஃபார் சேப்பாக் இட் லுக் ஸ்ட்ராங். பட் இதே பவுலிங்கை தூக்கிட்டு நம்ம வான்கேடே போனோம்னா தர்மடி வாங்குவோம். இல்ல ப்ரோ, ஐ திங்க் பேஸ் பவுலிங் கூட கலீல் சூப்பரா போறான் ப்ரோ. கலீல் கேன் பிரிங் விக்கெட்ஸ், நல்லா தான் போட்டா. எங்க இல்ல கரெக்ட் கலீல் கேன் பிரிங் விக்கெட். ஸோ எசென்சியலி வான்கேடேல வந்து பேஸ் தான் மெயின் இருக்கிறப்போ நம்ம கிட்ட கலீல் அண்ட் டெத்ல பத்திரானா கூட இல்ல. வி ஹாவ் நேத்தன் எல்லிஸ் ஹூ இஸ் a lesser substitute of ஒரிஜினல் பத்திரானா. ஸோ there is like huge imbalance in our pace attack னே சொல்றேன். இன்னொன்னு என்ன தெரியுங்களா, அவுட் ஆஃப் சேப்பாக்கோ இல்ல பிச்சை விட என்ன தெரியுங்களா பிரச்சனை, நம்ம வந்து டிஃபெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சேஸ் ஓகே, ஏன் தெரியுங்களா, டியூ ஃபேக்டர் வந்துடும் செகண்ட் இன்னிங்ஸ்ல. கையில நிக்காது பால். யோசிச்சு பாருங்க, 100க்கு அஸ்வின் கையில பால் நிக்கலன்னு வைங்களேன், ஜாலியா அடிப்பானுங்க எல்லாருமே சேர்ந்து. அதான் ஏதோ ரூல் கொண்டு வந்திருக்கானுங்களா, 10 ஓவருக்கு அப்புறம் புது பால் வைக்கலான்னு. அதை வச்சு ஏதாவது உருப்பட டக்குன்னு நினைஞ்சிரும் ப்ரோ. நீங்க யோசிக்க என்னன்னா, ஆர்சிபின்னு சொல்றப்ப நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம நிஜமாலுமே ஈஸி வின் தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அண்ட் டைம்ஸ் ஆர் கெட்டிங் டஃபர் ஃபார் அஸ். பிகாஸ் ஏன்னா நீங்க ஆர்சிபி ஃபார்ம்லாம் பாருங்க, ஃபில் சால்ட் என்ன அடி அடிக்கிறான், அதுக்கப்புறம் கோலிலாம் அடிக்கிறான் ப்ரோ, ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா அடிக்கிறான். கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் 200 ஸ்ட்ரைக் ரேட்லாம் இருக்கும். ஐயோ என்னடா நடக்குது ஐயோ மேட்ச்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. கோலியை விடுங்க ப்ரோ, இல்ல சொல்றேன், அடுத்த மேட்ச்ல பாத்தீங்களா, அதான் அடி வாங்குறதுன்னு முடிவாயிருச்சா, ஒரே வீடியோல அடி வாங்கணும், 10 வீடியோல அடி. இல்ல ப்ரோ, என்ன சொல்ல வரேன்னா, நல்ல ரெட் ஹாட் ஃபார்ம்ல வரானுங்க இப்ப. நம்மளுக்கு அடுத்த மேட்ச் அதுதானே லீக். கரெக்ட்டா இல்ல, மெயினா இன்னொன்னு என்னன்னா, ஆர்சிபி ஹஸ் பிளக்ட் தேர் பவுலிங் ப்ராப்ளம்ஸ். ப்ரோ ஆமா ப்ரோ, குணால் பாண்டியா நல்லா போறான், சுயேஷ் நல்லா போறான். இன்னும் போன மேட்ச்ல புவி பவுலிங்கே போடல. புவி இல்ல, புவி வந்துட்டானா புவனேஸ்வர் ஹேசல்வுட் பேஸ் அட்டாக் முடிஞ்சு போச்சு. குருணால் வந்து எப்படியும் ஒரு மாதிரி எக்கனாமிக்கலா போட்டுருவான். சுயா சர்மாவும் போட்டான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. சேப்பாக்லயே நம்ம ஜெயிக்கிறதே கஷ்டம். ஐயோ சீரியஸா எனக்கு வந்து இப்ப ஆர்சிபி மேட்ச் நினைச்சாதான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஏன்னா எனக்கு எப்பயுமே என்ன தெரியுமா ப்ரோ, இந்த நம்மளுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா, இந்த எஸ்ஆர்ஹெச் எல்லாம் திடீர்னு டீம் மாறினது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் எல்லாம் எப்பயுமே தெரியல, தம்பிக்கு 2 பாயிண்ட் வேணும் அப்படின்னா எப்பயுமே கொடுத்துருவோம். எஸ்ஆர்ஹெச் நம்மளுக்கு எப்ப 2 பாயிண்ட் வேணாலும் நம்மளுக்கு கொடுப்பான் ப்ரோ. அவன்லாம் வந்து இப்ப இந்த பேட் கமின்ஸ் வந்து இந்த டீம் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவெல்லாம் வந்து இப்ப அவன் வந்து டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனும் ஆர்சிபி எப்பயுமே வழக்கமா 2 பாயிண்ட் வேணா கொடுத்துட்டு போயிடுவான். இப்ப அவன் கேப்டன் மாத்தினதுல இருந்து அவனுங்களும் இப்ப நம்மள திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிஎஸ்கே வந்து அந்த சில பன்னி டீம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வளர்றது வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. பட் புது பன்னி வந்து அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னொரு நிறைய பன்னி டீம் இருக்கும், அதை கூட நம்ம டிபெண்ட் பண்ணலாம். அதாவது எப்பயாவது ஒரு சீசன் எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி எல்லாம் மேல வரும் ப்ரோ. அப்போ மித்த பன்னி டீம் இருக்கும், இந்த டிசி, ஆர்ஆர், பஞ்சாப், இவனுக்கு கூட நம்மள அடிக்கிறானுங்க ப்ரோ. எங்க போய் நம்ம பாயிண்ட் எடுக்கிறது? காலம் தொன்று தொட்டு என்ன தெரியுங்களா, முக்கியமான டைம்ல எனக்கு கொஞ்சம் இருக்க மெமரிக்கு வந்து முக்கியமான டைம்ல பஞ்சாப் நம்ம காலம் வருவோம் ப்ரோ. பஞ்சாப் திடீர்னு வந்து ஆமா பஞ்சாப் காலம் வருவான். ஆர்ஆர் எப்பவுமே 2 பாயிண்ட் கொடுக்குறவன் கடந்த 2-3 வருஷமா நம்மள அடி பிரிச்சுட்டு இருக்கான். இப்ப இருக்கிறதே ட்விஸ்ட் என்னன்னா, கடந்த 2-3 வருஷமா பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம மும்பை பங்காளிங்க தான். அவனுக்கு தான் இருக்கிறதுலே ஈஸியா நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதாவது நம்மள வந்து ஓட விட்டவனுங்க இப்ப அவனுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் ஹெட் டு ஹெட் பார்க்க, இப்பதான் 18-20 வந்திருக்கா ஹெட் டு ஹெட். இப்பதான் கொஞ்சம் ஏதோ டீசெண்டா இருக்கு இந்த கடைசி 2-3 வருஷத்துல. இல்ல அது திருப்பி ரீசெட் ஆயிரு. வான்கேடே போவோம்ல, அடிச்சு விட்டுருவானுங்க. ஆமா ப்ரோ, இந்த மேட்சே யோசிச்சு பாருங்க. பும்ரா ஹர்திக் பாண்டியா இருந்தா, பும்ரா ஹர்திக் இல்ல, கதையே வேற மாதிரி. பும்ரா ஹர்திக் இருந்தா இந்த மேட்ச் லாஸ், கன்ஃபார்ம் தோத்து இருந்திருப்போம். சரி, கீழ இருக்கு நீங்க முடிச்சிட்டு யூடியூப்ல போட்டுக்கிறீங்க, அப்பதான் பாத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல இருந்து வேடிக்கை தான் ப்ரோ பாத்துக்கிட்டேன். சரி ஓகே, டானி ப்ரோ, நான் வீட்ல எல்லாரும் என்னன்னு ப்ரோ கூப்பிடுவாங்க? டானி கூப்பிடுவாங்களா, ஜோன் கூப்பிடுவாங்களா? என் பேரு ஜோ டேனியல். என்ன பர்சனலா தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன ஜோன் தான் கூப்பிடுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சவங்க மட்டும் தான் டேனின்னு கூப்பிடுவாங்க. ஜோன் கூப்பிடுவாங்க. பர்சனலா தெரிஞ்சவங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னு கூப்பிடுவாங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் ஜோ டேனியல். அது சுமதி டேனி சொல்றீங்களா? சுமதி டேனி அது இல்ல ப்ரோ, ஆக்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோ. ஆக்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட்ல இல்ல ப்ரோ. சொல்ல மாட்டேங்கிறாரு. விராட் கோலி பத்தி பேசுங்க. இவரு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சிரிச்சார்ல, அதுலயே தெரிஞ்சு போச்சு ப்ரோ. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தா சண்டைக்கு வருவாங்க, என்னடா ஊரெல்லாம் சிங்கிள்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. சரி ஓகே ப்ரோ, இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. இப்ப நான் நானும் கொஞ்சம் உடம்பா இருந்தேன், இப்ப அப்படி இப்படி ஃபிட்னஸ் அப்படி இப்படி மாறிட்டு தான் இருப்பேன். திடீர்னு
விக்ரம் மாதிரி எதுக்கு குண்டாகிறேன் எதுக்கு ஒல்லியாகிறேன்னு எனக்கு தெரியாது. சீசன் பொறுத்து ஏத்தி இறக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஐபிஎல் டைம்ல வந்து எப்பயுமே 7-8 கிலோ ஏறிடுது. ரீசன் ஏன்னா ஈவினிங்லாம் மேட்ச் பார்க்க உட்காந்துறேன். அப்புறம் இந்த ரெக்கார்டிங் அது எடிட்டிங் அது இதுன்னு போயிருதுங்களா, மற்ற மேட்சஸும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஈவினிங் வாக்கிங் ஸ்கெடியூல்லாம் இடிக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, இந்த சிஎஸ்கே வேற பிபி ஏத்துறாங்களா, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ப்ராப்ளமா இருக்கு. சரி நைட்டு டின்னர் அவாய்ட் பண்ணலாம். அதான் மெயின் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் தான் மெயின். அதாவது 15 ஓவர்ல ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச 19வது ஓவர்ல போய் ஜெயிச்சா ஸ்ட்ரெஸ் ஈட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எனக்கு என்னன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா நல்லா சாப்பிட்டு தூங்கணும்னு எனக்கு தோணும். ஸோ நான் மேட்ச் தோத்துட்டானுங்கன்னா நான் நீ சரி ஃபாஸ்டிங் இருக்கலாம், டின்னர் ஸ்கிப் பண்ணலாம்னு யோசிப்பேன். அப்புறமேட்டு சரி அப்புறமேட்டு போடுவேன் சில்லி சிக்கனு சூப்பு பிரியாணி எல்லாம் நடுராத்திரிக்கு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ இதனால எனக்கு வெயிட் ஏறிடுது. இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. வந்து நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போறீங்கன்னா என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட போறீங்க பிளான் பண்ணிக்கலாம். இப்போ 7 நாளைக்கு ஒரு 10 விதமான ஸ்நாக்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 300 கிராம்ஸ் வாட்டர் மெலான், 200 கிராம்ஸ் பைனாப்பிள், இதெல்லாம் வீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆர்டர் பண்ண மாட்டீங்க. இது ஸ்நாக்ஸ். இதுல எல்லாம் சில்லி சிக்கன் மசால் போட மாட்டாங்க. பாப்கார்ன் வீட்லயே செய்யலாம் ப்ரோ, சிம்பிள். நான் சீரியஸா சொல்றேன். நீங்க கடையில சில்லி சிக்கன் வாங்கினா எவ்வளவு வருது ரேட்? மினிமம் 170 rupees வருதா? வரும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நாங்க இங்க 150 ரூபாய் 100 ரூபாய்க்கு 1/4 கிலோ 80 ரூபா ப்ரோ. ஓ பகடா சொல்றீங்களா? பகடா சிக்கன் பகடா. நீங்க வீட்ல போன்லெஸ் சிக்கன் வாங்குனீங்கன்னு வைங்களேன், போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோவே எவ்வளவு வரும்னா 200 ரூபா வரும். 200 ரூபாயில இருந்து 160 ரூபா வரும். நீங்க போன்லெஸ் சிக்கன் வாங்கி ஒரு 4 பேட்ச் மேரினேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வீட்ல நீங்க பேன் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், கொஞ்சமா ஆயில் போட்டு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஸ்நாக்ஸுக்கு பதிலா இத ஸ்நாக்ஸ் நினைச்சு சாப்பிட்டுக்க சொல்றீங்க. சில்லி சிக்கனுக்கு பதிலா இந்த மாதிரி ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் சாப்பிட சொல்றீங்க. ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் சாப்பிடலாம். பட் நீங்க சில்லி சிக்கன் தான் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. எண்ணெய் அதிகமா இருக்க போர்ஷன் விட்டுருங்க. அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவனே வெங்காயம் போட்டு கொடுப்பாங்க மேல, வெங்காயம் தூக்கி கொடுப்பாங்க. சோ இந்த ஐபிஎல் டைம்ல நீங்க வந்து உங்க ஸ்நாக்கிங் வந்து பிளான் பண்ணிக்கலாம். லைக் நானே இப்போ ஐபிஎல் ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு சீரிஸ் போடலான்னு இருக்கேன். ஆர்சிபிக்காக கப் கேக்கு, இந்த மட் கப் கேக்கு, அப்புறம் பாப்கார்னு, சோ இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்கு. அவர் சொன்னது பாத்தீங்க, ஆர்சிபிக்காக கப் கேக்கா? ஆமாமா. இது ப்ரோ லாலிபாப் ஏதாவது கொடுங்க, சுகர்லெஸ் லாலிபாப் ஏதாவது கொடுங்க. அதான். சோ இந்த டைம்ல வந்து நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஆஃப் த ட்ராக் போவீங்க. இயர்லி ஒன்ஸோ இல்ல எப்பவுமே ஏதாவது ஈவென்ட் நடக்குதோ நீங்க கண்டிப்பா ஆஃப் த ட்ராக் போறது சகஜமான விஷயம் தான். சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸ உங்க ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிட்னஸ் வச்சு பேசுறப்ப கிரிக்கெட்டர்ஸ்ல யாரோட ஃபிட்னஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ? லைக் கிரிக்கெட்டர்ஸோட ஃபிட்னஸ் வந்து நீங்க சொன்னீங்கல விஜய் சங்கரோட ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையா சொல்ல போனா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஓகே. அவர் டீம்ல இருக்கிறது காரணமே அவரோட ஃபிட்னஸ் தான். ஓகே. விஜய் சங்கர், அப்புறம் சூரியகுமார் யாதவ் நல்ல ரோஹித் சர்மா எப்படி டீம்ல இருக்காருன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ரோஹித் சர்மாவை பத்தி நீங்க கேட்டீங்களா, அதனால நான் சொல்றேன். அவரோட யோயோ டெஸ்ட்லாம் நான் பாத்திருக்கேன். ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இஸ் மேட்ச் ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு டைம் நான் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன். ரோஹித் சர்மா ஒரு கிரிக்கெட் பேசியிருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி பேசுறோம். அதெல்லாம் நம்பாதீங்க ப்ரோ. அவன் இல்ல இங்க இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப ஃபிட்னஸ்ல நிறைய பேர் வந்து 6 பேக்ஸ் வச்சுக்கிறதா ஃபிட்னஸ் நினைச்சிருக்காங்க. உண்மையா சொல்ல போனா 6 பேக்ஸ் வச்சிருக்கிறது ஃபிட்னஸான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருவரோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். 6 பேக்ஸ் வைக்கிறதோ லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ்ல இருக்கிறது மட்டுமா ஃபிட்னஸ் சொல்ல முடியாது. இப்ப அந்த காலத்துல சேவாக் எடுத்துக்கோங்க. சேவாக் எல்லா மேட்சும் அடிக்க மாட்டாரு. பட் நான் சொல்றேன் சேவாக் வந்து இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி ஃபிட் அந்த காலத்திலே. ஆனா செம்மடி அடிப்பாரு, வந்தாருன்னா இறங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப ரீசெண்டா எட்மயர் கூட பாத்தீங்கன்னா போன மேட்ச் செம்மையா அடிச்சிருப்பாரு. எட்மயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பாடி ஃபேட் எல்லாம் கிடையாது. கிறிஸ் கெயில், நீங்க ஆண்ட்ரே ரசல், நிறைய பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கெட் இஸ் மோர் அபவுட் ஸ்கில்ஸ். ஃபிட்னஸ் மெயின் தான். எப்படி டைம் பண்றாங்க, என்னென்ன டெக்னிக்ஸ் பண்றாங்க, ஆனா ஃபிட்னஸ் மெயின் தான். ஆனா ரொம்ப லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ்ல இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஸ்டின் தான். இப்ப அதிக் பாண்டியாவே இருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ்ல இருக்காரோன்னு தோணுது. கம்பேரிட்டிவ்லி மசில் இருக்கு அவருக்கு, பட் he can still improve. நீங்க சூரியகுமார் யாதவ் பிசிக் பாத்துருக்கீங்களான்னு தெரியல. சூரியகுமார் யாதவ், விஜய் சங்கர், இன்னும் சில பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லலாம். லைக் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கோலி அகைன் ஃபிட்னஸ்ல அவர்தான் லைக் இந்தியா. கோலி கண்டிப்பா கோலி வந்து லைக் இஸ் வெரி லீன் அண்ட் கண்டிப்பா கோலி சொல்லலாம். பட் என்னன்னா இந்த மேட்ச் ஃபிட்னஸ்னு சொல்றப்ப நான் இப்ப வருண் சக்கரவர்த்தி வெங்கட் ப்ரோ நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். அந்த வருண் சக்கரவர்த்தி மேட்ச் ஃபிட்னஸ் பத்தி பேசியிருந்தாரு. இது வந்து கேப்டன் ஆயிட்டாங்களா என்னென்ன முட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். லைக்
ஐ அக்ரி தட் ரோஹித் சர்மா வந்து பேட்டிங் ஸ்கில்ல ஓகே சூப்பர் தேவைப்படல. பட் இருந்தாலும் மேட்ச் ஃபிட்னஸ்னு வரப்ப ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ், பாலை ஓடி போய் தடுக்கிறது, அதெல்லாமே கூட தானே மேட்ச் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது. நாட் ஒன்லி பேட்டிங். இப்ப சேவாகே வந்து இவர் சொன்னாரு, சேவாகே வந்து தலை தான் வெளியே தூக்குனார் ஃபிட்னஸ்னால. ஏன்னா ரன் அவுட்னால தான் அதிகமா அவுட் ஆவாரு சேவாக். நான் அது கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அதான் என்னன்னா நீங்க சொல்ற பாடி ஃபேட்டுக்கும் ஃபிட்னஸ்க்கும் சம்பந்தம் இல்ல. பட் ரோஹித் சர்மாவுக்கும் ஃபிட்னஸ்க்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். உண்மை. நான் இன்னைக்கு ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 50 ஓவர் மேட்ச் ஆட போறாருன்னு வைங்களேன். Like he is not going to run to the entire game. இப்போ எல்லாமே மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 மீட்டர் ஒரு அத்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேரத்தான் ரன்னர் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ரன்னிங் ஸ்போர்ட் தான். ஆனா ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இப்போ ஸ்பிரிண்டர் வந்து பாத்தீங்கன்னா he should generate more amount. ரோஹித் சர்மா ஓட மாட்டான்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல கோலி வந்துட்டாரு. கோலி 2-3 தான் பொறுக்குவாரு, கூட ஓடணும்ல. ஆமா அது ஒத்துக்கிறேன். அதுதான் பிரச்சனை. ரோஹித் சர்மா லைக் அந்த டெஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் லைக் நல்லா கேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் டவுன் பண்ணா ரோஹித் சர்மா கேன் பி a better player for sure. நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ரோஹித் நீங்க என்ன ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க ப்ரோ. அவருக்கு 16 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 4 பால் மட்டும் கிரவுண்டுக்குள்ள அனுப்பிச்சு உட்காந்து வச்சிருந்தா வெயிட் கூடுமா கூடாதா சொல்லுங்க. ஃபீல்டிங்கும் விட மாட்டீங்க, பேட்டிங் அவரே பிடிக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி வெயிட் கூடாம இருக்கும்? நான் ஒரு டாபிக் வச்சிருக்கேன். இப்போ வந்து தோனி ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கண்டினியூ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஆனஸ்ட்லி சொல்றேன்னா சையத் ப்ரோ வந்து பேச விட மாட்டாரு. ஆனஸ்டா பேசணும்னா நான் நிறைய பேசுவேன். அதெல்லாம் பேசணும். அதாவது என்னன்னா ப்ரோ, நாங்களாம் ஆக்சுவலா பயங்கரமான தோனி கண்ணி. பட் இருந்தாலும் நாங்களாம் வந்து எப்படின்னா தலை வந்தா போதும், மேட்ச் என்ன ஆனாலும் சரி அப்படிங்கிற டைப் கிடையாது. நாங்க வந்து சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும். லைக் ஏன்னா நாங்க ஊரம்புல nobody is bigger than the franchise bro. அதுதான் லைக் ஓகே லைக் இப்போ வந்து தலை வந்து is doing wicket keeping for 20 overs per match and அதுக்கப்புறமா அவர் வந்து running between the wickets. CSK as a team we don't have a backup keeper till now. கான்வே பார்த்து பாரு, லைக் we don't have a proper full time backup keeper. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் தான். ஆனா இதெல்லாம் நம்ம பேசணும்னா இருக்கிற ஒரே ஃபேன் பேஸ் சிஎஸ்கே ஃபேன் பேஸ் அவனுங்களே நம்மள எங்களை தூக்கி காரிட்டு போவானுங்க ப்ரோ. அதுல என்னன்னா ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு ஃபேஸ்ல இருக்கு. நான் சொன்னல அந்த 2020 ஃபேஸ், அப்பெல்லாம் நான் வந்து தலையை வந்து வண்டையா திட்டுவேன். ஹேட்டர்ஸ் கூட திட்ட மாட்டானுங்க. ஏன்னா அந்த டைம்ல கேதார் ஜாதவ் மேல பழி போட்டு தலை தப்பிச்சிட்டாரு. ஏன்னா தலை வந்து அப்போ ஒரு டயர் உருட்டுவார் அந்த ஸ்டேஜ்ல, உருட்டுவாப்ல. அந்த ராஜஸ்தான் மேட்ச்லாம் ஒன்று வந்து ரொம்ப மோசம். 2 பிளேஸ் ஒரு சைட்ல அடிச்சிட்டு இருப்பாரு. இவர் வந்து ஒரு 15வது ஓவர்ல என்ஆர்ஆருக்கு ஆட ஆரம்பிச்சிருவாப்ல. பட் ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா தலை அவரோட பழைய மோடுக்கு வந்துட்டாரு. தம்பி 4 பால் போடுவோம் அந்த மோடுக்கு வந்துட்டாரு. அவர் வந்து அந்த பின் ஹிட்டிங் நல்லா பண்ணி தராரு ப்ரோ. வந்தாருன்னா லாஸ்ட் சீசன் வரைக்கும் என்னன்னா கடைசியா வந்தா டக்குன்னு ஒரு 10 பால்ல 25 ரன் அந்த மாதிரி அடிக்கணும்னா தலை அந்த ரோல் வந்து கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங் ரோல்ல பண்ணிட்டு இருக்காரு, கீப்பிங் ரோல்ல பெரிய பிரச்சனை இல்லை. பட் நீங்க சொல்ற பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து தலை வந்து இப்ப மிட் சீசன்ல இன்ஜுரி ஆயிட்டாருன்னு வைங்களேன், கான்வே தான் பேக்கப் கீப்பர் மாத்தோம்னா ஓவர்சீஸ் ஸ்லாட் மாறும். ரச்சின் எல்லா இடத்துலயும் மாட்டுவோம் ப்ரோ. தலை லெவலுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் கிடையாது. கான்வே இஸ் நாட் லைக் கிரேட் விக்கெட் கீப்பர். கான்வே இஸ் மீடியாக்கர் விக்கெட் கீப்பர் தான். ஸோ கான்வே இப்போ நம்ம போட்டோம்னா ஸ்டம்பிங் மிஸ் ஆகும், கேட்ச் மிஸ் ஆகும். ஸோ தேர் ஆர் மோர் சான்சஸ் டு லூஸ் த மேட்ச். நீங்க சொன்ன அந்த 10 ball 25 runs இருக்குல்ல, அவர் வந்து இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் ஒன்லி கம்மிங் இன் த 18th or 19th over. பட் எல்லா மேட்சுமே த சிச்சுவேஷன் வில் நாட் பி லைக் தலா கேன் ஒன்லி கம் இன் த 18th or 19th over. சில மேட்சஸ்ல he might have to come in 15th over or 14th over. அப்ப மாட்டுவோம். அதெல்லாம் தலை சாமியா உருட்டுவாப்ல. சிங்கிள்ஸ் தானே உருட்டணும். இப்ப பாருங்க நான் எப்படி உருட்டிடுவாரு. அதெல்லாம் பிரச்சனை இருக்காது ப்ரோ. எனக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த ஸ்டம்பிங் கரெக்டான பாயிண்ட். நீங்க நல்லா யோசிச்சீங்களேன், 2023 கப்பு ஜெயிச்சப்ப கில்லு ஸ்டம்பிங் பண்ணுவார்ல, எவனாலையும் பண்ணிருக்க முடியாது. அந்த கப்பு ஜெயிச்சது அந்த கில்லு. ஏன்னா கில் நல்ல ஃபார்ம். அந்த சீசனே வந்து கிட்டத்தட்ட ஆரஞ்சு கேப் வின்னர் கில் தான் நினைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா லைக் இப்ப அந்த ஸ்டம்பிங் வந்து தலை தவிர வேற யாரும் பயங்கர நம்ம சொல்லுவாங்கல்ல லைட்னிங் சீசன் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் ஸ்ட்ரெஸ் தான். லைக் தீபக் கூட தான் காரணம். வெயிட் என்னன்னா வேற யாருமே சோழன் இந்த சீசன்லயும் நீங்க ஃபேர்லெஸ் பண்ணலாம், கண்டிப்பா பண்ண முடியும். லைக் நீங்க இந்த சீசன்ல நீங்க டிசிப்ளினா வெளியில ஓட சொல்றீங்க தீபக் கூட அப்படின்னு கிரவுண்ட்ல ஓட சொல்றீங்களா? இல்ல கிடையவே கிடையாது. என்னன்னா நீங்க வந்து நீங்க அதிகமா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ன்றதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்ல முடியும். ஒரு மீல கட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு பதிலா அந்த கேலரிஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம்.
பேலன்ஸ் ஆக போகுது. அப்புறம் நீங்க சாப்பிட போற ஸ்நாக்ஸை நீங்க கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கலாம், மைண்ட்ஃபுல்லா ட்ராக் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ராகுல், வேற என்ன, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமா? வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் சும்மா அப்படியே லைட்டா வாய் மட்டும் அப்படியே டப் பண்ணிட்டு இருக்கேன். நீ அப்படியே வீடியோ ஆடியோ எதுவும் ஆட் பண்ணிக்கோ. இல்ல என் டைம் மட்டும் சும்மாவே இருக்கும் ஸ்டார்டிங்ல. மெல்லு நீ பபுள் கம் எடுத்து நல்லா மெல்லு. முட்டை விட்டு வீடியோ முடியறப்போ பபுள் கம் மெல்லுன்னு என்ன அர்த்தம் முதல்ல சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல அந்த மீம் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த நாய் பேசுற மாதிரி உமால. சரி வாங்க புஷ்அப்ஸ் எடுத்து காமிங்க. வந்துட்டீங்க, எங்களுக்கு புஷ்அப்ஸ் எடுத்து காமிங்க, ஒர்க் அவுட் போட்டு காமிங்க. ஒர்க் அவுட்டா இப்போ ப்ரோ? புஷ்அப்ஸ் எடுங்க, ஆடியன்ஸ்க்காக எடுங்க. எத்தனை ப்ரோ இப்போதான் ஜிம்ல வரேன் நான். ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டு இப்போதான் வரேன். ஃபுல் ஃபெட்டிக்ல இருக்கு. I don't know how we are going to handle a real good spin team in Chepak. For example, KKR வந்து வருணும் நரேனும் வந்து போட்டானுங்கன்னா செத்துருவோம். நேத்து என்ன தெரியுமா ப்ரோ ஆச்சு? ஆக்சுவலா அந்த பையன் இருக்கான்ல போட்டான்ல, சின்ன பையன் விக்னேஷ் புத்தூர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனுக்கு மதிக்கல, அதுதான் தப்பு. ருத்ராஜ் அவுட் ஆனான்ல, மூடிட்டு அவனை தட்டி ஆடி இருக்கலாம். எல்லாம் நீங்க ஆடின ஷாட் எல்லாம் பாருங்க, பிக் ஷாட் போய் தான் அவுட் ஆனான். சாம்கரன் எல்லாம் பைத்தியமாட்டான் ப்ரோ. ஒரு சாம்கரனோட விக்கெட் அந்த சைட்ல எல்லா விக்கெட்டும் விக்னேஷ் புத்தூர் விட்டுருங்க. பின்னுக்கு அவுட் ஆன எல்லாமே வந்து டூபே ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரே ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கோம். அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா முடிஞ்சது, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஏண்டா பிக் ஷாட்டுக்கு ருத்ராஜுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு ப்ரோ, ஸ்பின் வீக்னஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பையன் எவ்வளவு வேகமா போட்டாலும் அடிச்சிருவான். எவ்வளவு வேகமா போட்டாலும் அடிச்சிருவான். பையன் ஸ்பின்னுக்கு இந்த உஃப்னு ஊதி ஒரு அடி அடிப்பான், மேல ஏறிடும். கேரளா வருண் சக்கரவர்த்தி வருவான், பொட்டு வச்ச இவரு என்ன ஆக போறான்னு நான் என்ன வரவிடாம என்ன பேட்டிங் வரவிடாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தலை உட்காந்துக்குவாரு. பத்திரனா நேத்தன் எல்லிஸ் 2 பேரையும் வச்சு ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அவுட் ஆஃப் இது போறப்ப. என்னதான் இன்னொரு டைம், ஏன்னா பத்திரனா எடுத்தாச்சு, ட்ரை பண்ணி பார்க்கல இன்னொரு டைம். எனக்கு தெரிஞ்சு பத்திரனா என்ன தெரியுமா, ருத்ராஜ் உட்காந்து இந்த பிராக்டிஸ் செஷன் பார்த்திருப்பான், தலையே போட்டு இருந்தாலும் எங்க நான் இப்போ பார்ட் டைம் பேட்டரே போட்டு அடிக்கிறான் இந்த அடி. இவனை மேட்ச் கூட்டு போய் அந்த மேட்ச் RCB at Chepak is looking very tough to be very honest. Probably என்ன இஃப் சப்போஸ் வந்து ஸ்பின் பயங்கரமா வளர்க்கும் போற ஸ்பின் சோக் போட்டு கலீல் வந்து ஃப்ரண்ட் பவர் பிளேல விக்கெட் எடுத்து இந்த மாதிரி பண்ணா கூட கோலி வில் பி டேஞ்சரஸ் இன் Chepak. ஏன் தெரியுங்களா, விக்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உருட்டுறோம் பாருங்கன்னா, உருட்டி 160 170 கொண்டு வந்துரும், வினிங் டார்கெட்டா மாறிடும். புரியுதுங்களா? இப்போ வந்து இவன் கரெக்ட், நீங்க சொல்ற கரெக்ட். வினிங் டார்கெட்டா மாறினதுக்கு அப்புறமா பவுலிங் போடுறது யாரு? ஹாஸ் பூவி. ஆமா, இவன் குணால் நல்லா போட்டான் ப்ரோ அன்னைக்கு. குணாலும் நல்லா போட்டான், சுயேஷும் நல்லா போட்டான். குணால் ஹஸ் ஆல்வேஸ் பீன் எகனாமிக்கல் ப்ரோ. பட் ஒரு ஸ்பின்னர் வச்சு அவங்களால உருட்டிட முடியாது. அவங்கள்ட்ட 2 ஸ்பின்னர் வேணும். ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த ஹாஸு புவி வந்து பவர் பிளேல வச்சு செஞ்சிருவான், ஹாஸ் டெத்ல வச்சு செஞ்சிருவான். எங்க நம்ம போறதுன்னே தெரியல எனக்கு. பாக்கல எனக்கு இந்த சரி ஒரு மேட்ச் விடுங்க, இந்த சீசன் ஃபுல்லாவே எனக்கு தெரியல. பாக்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா. இல்ல சீசன் ஃபுல்லாவே நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அதே ஃபீலிங் தான் இருக்கு. சீசன் ஃபுல்லாவே ஐ திங்க் யூ வில் பி வெரி லக்கி இஃப் யூ புட் அ கியூ பேசிக்கலி. எனக்கு லைட்டா இந்த SRH மேல வேற ஒரு ஈர்ப்பு வந்துச்சு ஒரு ரீசெண்டா. லைட்டா அங்க தாவிடலாமான்னு யோசிக்கிறேன். எதுக்கு ஈர்ப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அங்க யார் இருக்கா? காவியா மாறன சொல்ல ப்ரோ, இவனை சொல்ல பேட் கமின்ஸ். தெரியும், பேட் கமின்ஸ் தான் நானும் சொல்றேன். அப்ப நானாதான் கக்கிட்டேன். நீங்களாதான் கக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ, நீங்க இது காவியா மாறன் சரி SRH பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? பேட் கமின்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கேப்டன்சி ஃபார்ம்ல இருக்குல்ல. இந்த உருட்டு தான் நம்ம தோனிக்கே உருட்டிட்டு இருக்கோம். இதுல பேட் கமின்ஸ் வேற உள்ள இழுத்துட்டு வராங்க. சொல்லுங்க ப்ரோ. நீங்க ப்ரோ அவங்க இன்ஜுரியில தான் இருந்தாங்க. இன்ஜுரியில இருந்தனாலதான் லைக் சாம்பியன் ஸ்டாஃபே விளையாடல. லைக் ஜஸ்ட் கமிங் பேக் தெரியல. இதுல நல்லா தான் ப்ரோ போட்டோம். ஒன் சைடுல பவுலிங் சூப்பரா போட்டோம் நம்ம இந்த BGTல. இல்ல BGTல நல்லா போட்டான். அதுக்கப்புறம் தானே இன்ஜூரி ஆயிட்டு பிரேக் எடுத்தான். நம்ம அவங்களும் ஏன்னா அவங்க வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால நான் சொல்றேன் பாருங்க, இது இந்த டாபிக் பேசுறேன் குறுக்கா வந்த இவர் வேற அடியாங்க வேற யாரு டேனி ப்ரோ. பட் என்னன்னா பேசிக்கலி இப்பெல்லாம் ICC டோர்னமெண்ட் இஸ் ஜோக். உண்மையை சொல்ல போனா இது ரியல் கிரிக்கெட்டே. நான் உண்மையை சொல்ல போனா ஓரளவு காம்படிட்டிவ் கிரிக்கெட். டேனி ப்ரோ கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. ICC டோர்னமெண்ட்ஸ் ஆர் ஜோக். டேனி ப்ரோ ஜாயின் பண்ணதுக்கு நன்றி.
பிளஸ் வந்து ஏதோ ஒரு ஃபிட்னஸ் வீடியோ தனியா நீங்க இப்ப பேசின கண்டென்ட்லாம் தனியா ஒரு ஃபிட்னஸ் வீடியோவை ஏதாவது ஜாயின் பண்ணி பேசலாம் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஏதோ லைக் நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியா கிரிக்கெட் பேசுற மாதிரி தான் இருக்கு. நான் எப்போ அந்த மாதிரி தான் உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஆனா இது வந்து ரொம்ப காலம் முன்னாடி ஸ்கூல் காலத்துல உட்காந்து அடிச்சுப்போம். இந்த சேவாக் ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த காலத்துல. கம்பீர் ஃபேன்ஸ் அவங்க கூட எல்லாம் சேவாக் கம்பீர் ஃபேன்ஸ் கான்டாக்ட்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னு இப்பலாம். அப்போ பேசின லைக் அப்போ நல்ல ஆர்குமெண்டா போவோம். கிரிக்கெட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருப்போம். எல்லாம் லைக் ஐபிஎல் மட்டும் இல்ல, ஒரு ஓடிஐ சீரிஸ் போனாலும் சரி, ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் இருந்தாலும் சரி, ஃபுல்லா உட்காந்து பாக்குறது, ஹைலைட்ஸாவது உட்காந்து பாத்துறது, நியூஸ் பேப்பர்ல உட்காந்து படிக்கிறது நல்லா இருக்கும். அப்போ கிரிக்கெட்டே ஒரு செம ஃபீலா இருக்கும் சின்ன வயசுலாம். அதை பார்த்துட்டு வீட்டுல வந்து ஆடுறது, வீட்டுல பிராக்டிஸ் பண்றது. இப்போ இன்னைக்கு அதே மாதிரிதான் ஏதோ ஜாலியா உட்காந்து பேசுற மாதிரிதான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். எனிவே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். மறக்காம அடுத்தடுத்த சிஎஸ்கே மேட்ச்க்கு நம்ம சேனல்லயும் வீடியோஸ் வந்து கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ப்ரோ வெங்கட் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணி சொல்லுங்க. இல்ல நீங்க அவரு 300K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காருன்னு சொல்றாருல, இவர் வேற ஸ்டோரியில கிரியில ஏதோ ஷேர் பண்ணி விட்டாருன்னா புதுசா ஒரு கிரௌடு அடி வாங்குவோமேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏற்கனவே அடி வாங்குற கிரௌடு போக நியூ ஃபிட்னஸ் கிரௌடுல இருக்கிற கோலி ஃபேன்ஸ் அடி வாங்குவோமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆம்ஸோட வருவானுங்க. யாரா எவன்டா இந்தியா கிரிக்கெட் டீம் 10 ஆம்ஸோட வருவானுங்க. நீங்க புஷ்அப்ஸ் எடுத்து காட்டுறீங்களா இல்லையா இப்ப எங்களுக்கு? புஷ்அப்ஸ் இப்ப எடுக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, பேக் பெயின் வேற எனக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, வந்து ஆடியன்ஸ் ஏதோ என்டர்டெயின் பண்ணுங்க. எதுவும் பண்ற மாதிரி இல்ல ப்ரோ. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க ப்ரோ. ஏதோ ஒண்ணு பண்றேன்னா விஜய் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். விஜய்ல வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்க, பாட்டு பாடி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி இப்ப ஜிம் இன்ஃப்ளூயன்சர். சீஃப் கெஸ்டே இல்ல, சின்ன வயசுல சொந்தக்காரங்க வந்தா பசங்களை ஆட விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டா ஏதோ மாமாக்கு ஆடி காட்டுப்பா, அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே ப்ரோ. எனிவே தேங்க்ஸ் ப்ரோ, நீங்களும் வந்தது ஃபன்னா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ராகுல் ப்ரோ, நீங்க ஏதாவது சொல்லுமா? இல்ல ப்ரோ, இப்போதைக்கு எதுவும் இல்லை, அப்புறமேட்டு எதுவும் இல்லை.